நித்திய கடவுளே, உமக்கு கோடா கோடி சோஸ்திரம். எங்களுக்கு இந்த மாலை வேலையை கொடுத்ததுக்காக, எங்களுடைய தேவனாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததுக்காக மிகவும் நன்றி செலுத்தும் ஆண்டவரை. ஆம் சுவாமி, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் வசனத்தை கேட்கும்போது நீரே உடைய அடியின் மூலியமாக எங்களுடைய பேசும். நாங்கள் உம்முடைய நடைமுறையை பார்த்து, உம்முடைய வழியை பார்த்து அதன்படி பின்பற்ற உதவி செய்யுமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Follow Jesus example. இயேசுவை போல பின்பற்ற வேண்டும். இயேசுவை போல பின்பற்ற வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். நான் எவ்வளோ நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளோ நமக்கு பாக்கியமாக இருக்கும். Every day when you learn to give thanks to God, you will see how God works in your life, how God blesses you in your life. It is a blessing when you start praising God. நாம் தேவனை துதிக்கும் போதே அதே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. A lot of people don't experience God's blessings because they don't give thanks to God. ரொம்ப பேர் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது தான் வாழ்க்கையிலே சந்தோஷமாக எல்லாம் இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். They are quick to murmur, they quick to criticize, they are quick to complain. உடனே முறுமுறுப்பார்கள், உடனே இது சரியில்லை அது சரி சொல்கிறார்கள். அதே வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் இயேசுவோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்? What did Jesus do in his life? In his many challenges, in many trials, what did Jesus do? We are reminded towards the end of the life, he always gives thanks to God. Not my will, but your will be done. நாம் பார்க்கிறோம், இயேசுவோட வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். கடைசியாக என்னுடைய சித்தம் இல்லையா உம்முடைய சித்தம் என்று. Beloved, we are called to follow Jesus, the way of life. நாம் என்ன சொல்றோம்? இயேசுவோட வாழ்க்கையை போல நாம் பின்பற்ற வேண்டும். அது நம்மளுக்கு ஒரு அழைப்பா இருக்கிறது. But today, what is happening? இன்றைக்கு நாம் என்னது பார்க்கிறோம்? People like to follow people. People like to follow the trend. இன்னைக்கு என்ன செய்வார்கள்? மக்கள் மித்தவர்களே பின்பற்ற ஆசைப்படுவார்கள். என்ன நடக்குதோ அதில் படிக்கணும். You don't understand, you old school. நீங்க பழசு உங்களுக்கு தெரியாது என்று. Today I was talking to one person and we were sharing the many things, how things have changed and people are following. Okay, now what the person was saying, இன்னைக்கு எப்படி எல்லாம் மாறி விட்டது, எல்லாம் முத்தப்போறே. We go back to some years back when we were using the analog phone. And the analog phone, okay? And the other, so transition to use the digital phone very very difficult. And some of us still find it difficult. நீங்க பார்க்கிறோம் அந்த handphone அன்னைக்கு முன்ன டக் டக் டக்னு எல்லாம் அடிச்சு பண்ணனும். மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் we have to follow. நான் என்ன செய்யணும்? அதை பின்பற்ற வேண்டும். என்ன நடக்குது? பட் in real life, whom do you follow? நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை பின்பற்றோம்? நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட பாதியில தான் பின்பற்றறோம், இயேசு பின்பற்றவர் இருப்பார்கள். Even Christians, they follow their pastor, not Jesus. That's a serious problem in the church today. அது என்ன இருக்குது? பெரிய பிரச்சனையா இருக்குது. They follow their church but not the Jesus, not Jesus. சபையை பின்பற்ற இயேசு இல்லை. So the question of what is the church? What is the ecclesia? ஒரு சபை என்னது? அது அறியாமல் இருக்கிறார்கள். What is koinonia? அந்த koinonia என்னது? ஐக்கியம். அது அறியாமல் இருக்கிறார்கள். If you follow Jesus, you will do what Jesus did in his life. நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் இயேசு சொன்ன காரியத்தை பின்பற்றிக்கொண்டே இருப்பார்கள். Beloved, Christians unfortunately fall into this category. It is not Jesus, it is people and the things around them. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுவை பின்பற்றாமல் மனிதரை பின்பற்றுவார்கள், மற்ற காரியத்தை பின்பற்றுவார்கள். What do we see in the life of Jesus? So many things we can see. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து என்னத்தை நாம் கவனிக்கலாம்? Firstly, we are reminded Jesus was unselfish. Jesus was unselfish. இயேசு சொந்த வாழ்க்கையை நினைக்கவில்லை. He was not thinking about himself, he was always thinking about others. அவரை நினைச்சு பார்க்கவில்லை, மற்றவர்கள் நினைச்சு பார்த்தார். Right from the beginning we are reminded. ஆரம்பத்திலே பார்க்கிறோம். Because of love for you and for me, he left go of his throne up on high. அவருடைய அன்பு நமக்காக எல்லா பகையும் விட்டு கீழே வந்துட்டார். Beloved, he was always looking into the welfare and the needs of the people, his creation. அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் மித்தருடைய வாழ்க்கை என்ன நன்மை கொண்டு வர பார்த்துக்கொண்டார். And we are reminded, beloved,
who is Jesus? இயேசு யார்? Some people say Jesus is a great teacher, great prophet. Yes, but who is real Jesus for you and for me? மித்தவர் சொல்றது அவர் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய வாக்கியர், நிறைய காரியம் செய்தார். ஆனா உங்களுக்கு யார் இயேசு? அதை நீங்கள் கேட்க வேண்டும். Jesus is the King of Kings, the Lord of Lords. ஆமென். இயேசு ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அதை அறிந்திருக்கிறோம். Every Sunday we acknowledge that in the Nicene Creed. விசுவாச பிரமாணத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாரம் வாரம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். But people don't know what Jesus did for them. இயேசு என்ன அறியாமல் இருக்கிறார்கள். He left his throne up on high and came down to be with us. Yes. Where was he born? எங்க பிறந்தார்? அவ்வளோ மகிமை உள்ளவர், அவ்வளோ வல்லமை உள்ளவர், உலகத்தை சித்த எங்க பிறந்தார்? மாற்று தலத்திலே. ஆமா இல்லையா? Today you tell people to walk into the cow shed, people will say, I took my youths, the Holy Spirit used my service. அந்த காலத்தில் வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் சபை சர்வஸ் எங்கே கூட்டிட்டு தெரியுமா? மாட்டு புத்தம் சொல்ல வேணாம், எங்கே மாட்டு தோட்ட வேணும்னு. Okay, don't need to tell Buntung where to go and look for those days, 1980s, 1970s, 80s. Nowadays you can't find it on there. Everywhere you can find it. I said now all also go. Even before going, yo anne, naru anne, yo smelly anne. I said come. I already made arrangement. I said today my youths will clean the cow shed for you. நான் சொன்னேன் வந்து அந்த மாட்டு இதில் வந்து நம்ம பசங்க தான் சுத்தம் பண்ண வரேன். And he was happy. But I tell you, they were crying. Those days parents were happy, good, படிச்சு கொடு. இப்போ கூட்டு போனால் போச்சு, நீ வாழ்க்கையை நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. எப்படா கூட்டிட்டு போகிறதுண்டு. So I taught them a lesson and they learned. அன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன். எங்க அந்த மாட்டு தொழுவத்தில் வந்து இயேசு பிறந்தார். அந்த நாட்டத்தில் யாரு? ராஜாதி ராஜா தேவதேவன் எல்லாமே விட்டுட்டார். He left everything and came and he was born in this stinky place, smelly place. And we are reminded he did not grow up in a rich man's house, not in a palace. ஒரு பணக்கார வீட்டில் வாழலை, ஒரு மாளிகையில் வாழவில்லை, அரசியல் வாழவில்லை. ஆனால் எங்க வந்தார்? carpenter's house. carpenter, tukang kayu, தச்சன் வீட்டில். Yes, not easy, So both of us had the opportunity to go and see. They say that's where Joseph's carpentry shop is there. கடவுள் சோஸ்திரம் அவன் பணம் சொன்னா இங்கே தான் ஜோசப் வந்து அந்த கப்பெண்டர் தச்சன் வேலை செய்து கொண்டாங்க. And I was trying to figure out how Jesus would have grown. This is what century? இந்த காலம் பாருங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? And he grew there. I'm sure when he grew up there, he was there helping the father, eldest son. மூத்த மகன் வந்து யாரு எல்லாம் மகி விட்டுட்டார். He gave up everything. And we are reminded when he started his ministry, he was always there for people. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சார் எல்லாத்துக்கும் தான் முக்கியப்படுத்தினார். He went everywhere. நடந்தே போனார். They walked everywhere. He walked everywhere. எல்லாரும் நடந்து போனார். Today people to go in the car also. ஐயோ, so far. Yes, அவ்வளோ தூரமா. Motorbike also. ஐயோ. But we must think back. That's what when people ask me, I said no. I can go anywhere. If Jesus can walk or ride on a donkey with all the nice shoes nowadays. Nadala sapath irukku. But those days sandals you have seen. Annikla sapath paathirukkom. And he was there meeting everybody's need. Ella theviyum sandivadanda. So much so he didn't accumulate anything for himself. எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துதான். ஆனால் சொந்த வாழ்க்கைக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லை. It was always people out there. Compassion. மகா இரக்கமுள்ள தேவன் மித்திரத்தை பார்த்து கொண்டார். So much when he died, இறந்து போனபோது சொந்த கல்லறை கூட இல்லை. He didn't have his own tomb. Joseph of Arimathea has to give the tomb. Joseph கொடுத்தார். Beloved, as a Christian, if you say you have Jesus in your life, your thought and your life must always be other people in your life. நீங்கள் உண்மையாக இயேசுன்னு இருந்தால் நம்ம எப்போது மற்றவர்களே முக்கியப்படுத்த வேண்டும். வாழ்க்கையிலே எப்படி இயேசு முக்கியப்படுத்தினாரோ அதன்படி நாம் முக்கியப்படுத்த வேண்டும். செய்கிறோமா? But do we do that? But it is always my life. என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியப்படுத்துகிறோம். Beloved, we are reminded today the reading says
Luke chapter 17 verse 33. Whoever wants to save his own life will lose it. லூக்கா 17:33 சொல்லுது, தன்னை யாரும் வாழ்க்கையை காப்பாற்றுவன் அவன் இழந்து போயிடுவான். Beloved, God has blessed us. He gave himself for us. How are we giving ourselves for other people? தேவன் நம்ம நேசித்ததுனால அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் நமக்காக. நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை தியாகப்படுத்துகிறோம்? Do we sacrifice our time for others? Do we sacrifice our talents for others? Do we sacrifice our cash treasure for others? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? நம்மளுடைய தாழ்வு மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? நம்மளுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? If we say we follow Jesus, these are the things we must say. Not me. Others are important in our life also. நான் இல்லை மற்றவங்க. But doesn't mean you don't study, you don't work, other people, I don't know. I didn't say that. But Jesus told us this. We must always look into the needs of other people. நான் சொல்லவில்லை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்காத, வேலை செய்த, மற்றவரை உதவி செய்ய, அந்த மாதிரி சொல்லல. ஆனால் நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். The more you are focused on Jesus, the more you will become unselfish. நம்ம எவ்வளோ இயேசுவை பார்க்கிறோமோ அவ்வளோ நாம் சொந்த வாழ்க்கை அவ்வளோ முக்கியப்படுத்தும். We'll be always there for the world, for other people. நம்ம எவ்வளோ இயேசு பார்க்கணுமோ எப்போதும் நம்ம நேரத்தை கொடுப்போம், பொருட்களை கொடுப்போம், எல்லாம் செய்வோம் மற்றவர்களுக்காக. Jesus set an example for us, not him but others. சொந்தமே பார்க்கவில்லை மற்றவர்களை. Secondly, we are reminded Jesus' love is unfailing. இயேசுவோட அன்பு எப்போதும் இருக்கும். இயேசுவோட அன்பு எப்போதும் இருக்கும். In today's world, there are people who will say, I will never leave you. நான் இப்ப சொல்வார்கள், உன்னை மறக்கவே மாட்டேன், நேசித்துக் கொண்டே இருப்பேன் என்று. நான் 31 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறேன், 31 years. I've heard that. No. So my time in Kottabaru, going back, children 5 years, 6 years old, they will hold hands. This is my girlfriend, this is my boyfriend. அப்படிதான் செய்வார்கள். ஏன்னா 5 வயசு 6 வயசுல boyfriend. Go to primary school, they will look for another person. Primary school போனா வேற ஆள் பார்த்துருவார்கள். Then secondary school, another person. Okay, secondary school இன்னொரு ஆள். Then go to college, another person. கல்லூரிக்கு போனா then you go to university, another person. Then getting married, hey, I thought you were going. That was all school days now. University. Now life is different. அதனால people change. மக்கள் அப்படியே மாறிடுவார்கள். ஓனா மாறுற போல அப்படியே மாறிடுவார்கள். They will change. But the love of Jesus never change. Amen. ஆனா இயேசுவின் அன்பு ஒரு காலம் மாறாம இருக்குது. Beloved, we must know this. If we call ourselves Christians, our love cannot change according to season. நம்மளுடைய அன்பு அந்த நேரத்துக்கு மாறக்கூடாது. For me as a priest, I've gone to many places. When they go there, they say, "Oh, the best priest, we never get on." After some time, when you say something, what you did is wrong. Useless fellow, bad fellow. How can he rebuke me? Okay, என்ன சொல்வாங்க? ஒரு சொல்லிட்டா, ஏய் செய்யறது சரியில்லை, உடனே கட்டணும் மாறிடும். I know one person who went out with another man's wife. When I said, hey, you cannot do that, ஒருத்தனை இன்னொரு பணம் கொடுறானே செய்யாதே, உடனே கெட்ட பேர் வந்துச்சு. இந்த பாதிரி எனக்கு தெரியல என்ன செய்யறது. The party don't know what to tell. Yes, but love, people will change. அப்பப்ப மாறிடுவார்கள். But the love of Jesus never changes, never fades. ஆனா இயேசுவோட அன்பு ஒரு காலமும் மாறாம இருக்குது. We are reminded, beloved, when you read the Bible carefully, okay, நீ வேதத்தை படிச்சு கொண்டா, you will know the love of God never change for mankind. வேதத்தை படிச்சால் தெரியும் தேவனுடைய அன்பு மனிதனுக்கு மாறவே இல்லை. Right from the beginning we are reminded, yes or no. ஆரம்பத்திலே பார்க்கிறோம். Even Adam and Eve rebelled, but he was still protecting them. ஆடாம் ஏவாள் எத்தனர் இன்னும் பாதுகாத்தார். Same thing Cain killed his brother. காயின் சகோதரை கொன்னுட்டான். அவரை விட்டுட்டாரா? சாவடான் இல்லையா? Noah's time, he destroyed everything. Noah காலத்து எல்லாத்தையும். And we can go one by one. But God was always there for them. ஆனால் கடவுள் அவனை விட்டு தள்ளிவிடவில்லை. ஆனால் அன்பு இருந்தது. சொந்த வழியில் போனவர்கள் போயிட்டார்கள். Those people who decided to go on their own, they ended up.
But God didn't stop loving them. So much so we are reminded. When you come to New Testament, after 400 years of quietness, 400 வருஷம் அமைதியா இருந்தது, when God reveals himself at the right time, Titus 2ல சொல்லுது, அந்த கணக்கான டைம்ல தேவன் வெளிப்படுத்தினார். He came and showed how much he loved you and me. காட்டினார் எவ்வளவு பெரிய அன்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்னைக்கு தேவன் நமக்கு வரவிட்டால் நரகம் தான். நம்ம God didn't come, we are all heading to hell. But we are reminded, beloved, and he showed his love on the cross. சிலுவையில் மரித்தார், தன்னை தியாகமாக கொடுத்தார். He gave himself for you and for me. That is love. So when people come and question me about the Christian faith, I say I have nothing to talk much. I know God loves me enough. எனக்கு தெரியும் அன்பு தேவனை நேசிக்கிறார்கள். அதை நீங்கள் ருசித்து பார்த்துட்டால் நீங்களும் மித்தவருக்கு அன்பு செலுத்துவீர்கள். ஆமென். If you have really experienced the love of God in your life, you will also share the love of God to other people. I have come across a lot of Christians who say, I know the Bible. In the church, சபையில எனக்கு வேதம் நல்லா தெரியும், but they won't smile at the person sitting next to them. ஆனா மத்தவங்க சிரிக்க மாட்டார்கள். So I've got question mark on their relationship with God, on their Christian maturity. பக்கத்துல உள்ள பேச மாட்டார்கள், ஆனா வேதத்தில் எல்லாம் அறிந்திருப்பார்கள். இயேசு சொல்லியிருக்காங்க, நீங்க விரோதியை நேசிக்க வேண்டும் என்று. He said, love your enemies. But no. I cannot love him. I cannot forgive him. I cannot forget what he has done to me, what he said to me. I will never. You better not die, because when you die, you will never go to heaven. சொல்வார்கள், அவனை மன்னிக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன், செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்வார்கள். அந்த மாதிரி நினைப்பு இருந்தா பரவத்தில் இடமில்லை. You can be the best Bible teacher. Love is all. John writes in 1 John. Okay, the whole chapter, 2 John. It talks about love. யோவான் அன்பை பற்றி சொல்லுகிறார். So if you say you love God, if you say you know God, if you say you experience God, love must flow. We cannot change. Today I like the person, tomorrow I hate the person. There's something wrong in relationship with God. இன்றைக்கு என்னை பிடிக்கும் அவரே, நாளைக்கு பிடிக்காது. அது என்னமோ தவறு ஒன்று உறுப்பு. I've seen that in the Christian world. Priests also fall into the category. பாதிர மதுர வெறுப்பு. தேவன் வெறுத்தால் நரகம் தான் நம்மளுக்கு. If God has rejected us, hell is the place for us. And if you say you love God, if you say I follow Jesus, love people, no matter who they are, what they are. நீங்கள் இயேசுவை நேசித்தால் யார் என்ன செய்தாலும் சரி நீங்கள் நேசிக்க வேண்டும். You know what you will get by doing so? You have put one foot into heaven today. நீங்க நேசிக்கும் போதே ஒரு கால் வச்சிட்டு இருக்கீங்க. Yes. So the next thing, when you die, you go to heaven, because love. Jesus love. Even the thief on the cross, சிலுவையில் பாருங்க என்ன செய்தார் இயேசு. Today you will be in paradise. இன்னைக்கு நீங்க பரலோகத்தில் இருப்பீர்கள். இது பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்கிறார். Love. Do we really love other people as how Jesus loved other people? You follow Jesus, you must love everybody. நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் இயேசு எப்படி அன்பு காட்டினாரோ அந்த அன்பை நீங்களும் காட்ட வேண்டும். True love must come from your heart. உண்மையான அன்பு இதயத்திலே வர வேண்டும். அந்த உண்மையான அன்பு எப்படி வரும் தெரியுமா? தேவ அன்பை ருசித்து பார்த்த பிறகுதான். It only can come when you really tasted the love of God in your life. A Christian will love at all times, will not avoid people at any time, no matter who they are, what they are. ஒரு கிறிஸ்தவன் நேசித்து கொண்டே இருப்பான். யார் விட்டு இந்த பக்கம் தான் தப்பு ஓட மாட்டான், நேசித்து கொண்டே இருப்பான். பார்த்துட்டு நம்ம சபையில் I grew up in my, sorry to mention my home church, Holy Spirit Church, Buntom, because those days itself you'll see in the church, a lot of people, family, everything will happen, Taking communion also, they will not stand next to them, go one round and come. Wait for the other person to finish and then only will go and communion come. I've seen people, as a small boy like that, சிறு பையன் பார்த்துருப்பேன், எப்படி முறுமுறுத்துலேயே நடக்க பாருங்கள். I've seen their life, அவன் வாழ்க்கையை பார்த்துருக்கேன். But if you want to experience God's blessings in our love people, தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கணும், நேசிங்கள், because you are following Jesus lifestyle. இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். And finally, beloved, Jesus is
undefeated, was undefeated. இயேசு தோக்க அடிக்கவில்லை, படவில்லை. இயேசு வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். Yes, beloved, Jesus cannot be defeated and was never defeated. இயேசுவை தோக்க அடிக்கவில்லை, தோக்கவே அடிக்க முடியாது. So the devil thought what? When Jesus was hanging on the cross, சாத்தான் என்ன நினைச்சான்? இயேசு சிலுவையில் தொங்கும்போது என்ன நினைச்சான்? இயேசு சிலுவையில் மரணம் அடைந்தவன் நினைச்சான்? What do you think the devil would have thought when Jesus died on the cross? Oh, I'm sure hell would have praised. Oh, good, we have killed God. They would have put it up. Yes, Nambachita, we are the king. Yes. But who had the last laugh? Yaar kadisi the? On the third day, Jesus rose again and yeah. Yes. மூன்றாம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவன் நினைச்சான் தேவனை தோற்கடிச்சிட்டு. He thought I destroyed God, I killed God. But he didn't know the plan of God. He had to sacrifice himself. He had to shed his blood to save you and for me, you and me. அவன் தேவன் திட்டத்தை அறியாமல் இருந்தான் சாத்தான். தேவன் ரத்தத்தை சிந்திதான் என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று. ஸோ மரணம் வந்தால் ரத்தத்தை சிந்தினார், மரணம் வந்தால் வெற்றி எழுந்தார். Beloved, I shared this the other day. Through his death and resurrection, Jesus defeated sin, death and victory, sin, death and Satan altogether. Amen. அவருடைய மரணம் உயிர்த்தெழுவரை இயேசு என்ன செய்தார்? பாவத்தை சரி, மரணத்தை சரி, சாத்தானை சரி தோற்கடிச்சார், வெற்றி கொடுத்தார் நமக்கு. So he is a victorious savior. நமக்கு வெற்றி உள்ள தேவனா இருக்கிறார். And if you are a Christian, if you say I know God, if you say I know the word of God well, but if you still live in weakness or in your sin, you have something wrong in relation with God. நீங்கள் வந்து நான் தேவனை ருசித்து பார்த்துட்டேன், தேவனை நான் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறேன், தேவன் நன்றாக அறிந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னால், ஆனால் நீங்கள் பாவத்தில் இருந்தால் என்னமோ சரியில்லை. All of us got weakness. Tell me who don't have weakness. எல்லாத்துக்கும் போய் இருக்குது, பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பலவீனத்திலே அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. We should not sit there and say, oh, I cannot. No. One lady goes to the priest and says, I got a problem with my mouth, my tongue. I cannot stop gossiping. So the pastor said, you better careful now, because it is the tongue. Catholic church, they give the break back on the tongue. Catholic சபையில் வந்து தேவனை பார்த்துட்டு சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, எப்போதும் முத்திரபதி சொல்லிட்டு இருந்தேன், என் நாவு சரியில்லை. So the priest said, you better be careful, because you receive the communion in the tongue. You might die there. You better stop it. நீ நற்கனை வந்து எங்கே இருக்கிற? நாவல தான் இருக்கிற. கத்திரிக் சபையில் தான் வைப்பாங்க. செத்து பேர் திடீர்னு. That put a fright in her and she surrendered the tongue to the Lord. அது பயம் உள்ளது, உடனே யாங்க வச்சுட்டார்கள், தேவன் ஒப்பு கொடுத்துட்டார் நாவை. So she praises. People are surprised. How did you overcome? I let the victorious Jesus come into my tongue. அந்த வெற்றியுள்ள இயேசுவே என் நாவுக்கு. பலவீனம் எல்லாத்துக்கும் இருக்குது. We have. But the more you draw close to God, the more you spend time with God, the more you allow the Spirit of the Lord to come into your life, the more victory you will experience in your life. Amen. நீங்கள் எவ்வளோ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எவ்வளோ தேவனை முழுமையாக வாழ்க்கையில் வரவழைக்கிறீர்களோ, எவ்வளோ நீங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் வெற்றியோடி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். Churches don't grow because there are a lot of defeats in the church. சபை ஏன் வளராமல் என்றால் அங்கே தோல்வியில் இருக்கிறார்கள். ஆனால் வெற்றி கோடி பிடித்திடுவே, வீரநாடு நடந்திடுவே, வெற்றி கோடி, they will sing all the victorious song, but they are still live in weakness. Where is Jesus in your life? இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? Surely you can lead a victorious life when you have Jesus in your life. If you focus on Jesus, உண்மையாகவே இயேசு வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு வாழ்க்கை கொடுங்க. You don't have to be a slave to your body, to your worldliness. நீங்கள் பலவீனத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். You are not a slave. நீங்கள் அடிமை இல்லை, தேவனுடைய பிள்ளைகள். You are God's children. If you have really welcomed Jesus, you will lead a victorious life. Jesus defeated sin, death and Satan altogether, and he has given that victory to each and every one of you. இயேசு வந்து இந்த சாத்தானை சரி, பாவத்தை சரி, மரணத்தை தோற்கடித்து நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார்.
All you need to do is to focus on the eye, Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கணும். பாவம் வந்தால் வந்து தட்டுனா, கல் தட்டுனா, டக் டக் டக்னா, இயேசுவே. When sin comes knocking at your door, you just call Jesus. You need to call. The devil wants to destroy your life, to keep you as a slave. சாத்தா வந்து என்ன செய்வான்? நம்மளை அடிமையாக ஆசை இருப்பான் பாவத்திலே. ஆனால் நம்ம வெற்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Beloved, that is what we are called to do in our life. Just welcome Jesus. You can be a Christian. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். ஆனால் தோளில் இருந்தா என் வாழ்க்கை தான் முக்கியம், நாம் தேவனை பற்றி நடக்காவிட்டால் இயேசு உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவை. If you say you are a Christian, yet you continue to live in your sin and your worldliness, and you cannot always thinking about yourself, you need Jesus. You need Jesus in your life, and you can lead a victorious life. You need not be a great person to go to heaven. All you need to follow Jesus, and heaven is a place for you. நீங்க பெரிய மனிதனா இருக்க வேண்டாம், பிரசங்கியா பாதை வேணும்னு நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் அதே போதும். அது உங்களுக்கு தேவனுக்கு எடுத்து ஆயத்தப்படும் பரலோகத்தில். People will see the difference in your life. மற்றவர்கள் பார்ப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக அவர்களும் தேவனை தேடி வருவார்கள். They too will come and you see the changes in your life. They will come. அந்த இயேசு நம் மனதில் வரவழைப்போமாக. Let us welcome Jesus into our life. நம் மத்தியில் இருக்கிறார் இயேசு. Jesus is there beside you. He wants to come and give you a victorious life. He wants to help you to overcome all things in your life. எல்லா காரியத்தையும் வெற்றி கொடுக்க தேவன் இருக்க ஆசைப்படுகிறார். அந்த இயேசு வரவழைப்போம். நம்ம இடத்திலே நம்ம கையை வைத்துக் கொண்டு வாரும் இயேசு சுவாமி வாரும் என்று பாடுவோமாக. Let us place our hand on our right hand, our heart, and sing, "Come Lord Jesus, come Lord Jesus." வாரும் இயேசு சுவாமி வாரும், வாரும் இயேசு சுவாமி வாரும், வாரும் இயேசு சுவாமி வாரும், இயேசு சுவாமி வாரும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, இயேசு சுவாமி வாரும். வாரும் இயேசு சுவாமி வாரும், வாரும் இயேசு சுவாமி வாரும், வாரும் இயேசு சுவாமி வாரும், வாரும் இயேசு சுவாமி வாரும், இயேசு சுவாமி வாரும், இயேசு சுவாமி வாரும். ஆம் இயேசு சுவாமி வந்து எங்கள் மனதில் தங்கும் ஐயா. நாங்கள் உம்மை பின் செல்ல வேண்டும், உம்முடைய நடைமுறைப்படி நாங்கள் நடக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உம்மை தேடி வர வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை, எங்கள் வாழ்க்கையை உங்கள் காலையில் வைக்கிறோம் ஐயா. நீரே எங்களை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.